ஞானானந்தமயம் தெய்வம் நிர்மலஸ்படிகாகிருதியும் ஆதாரம் சர்வ வித்யாநாமயக்ரீவம் பாஸ்மகே. நமஸ்காரம். நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். அஸ்ட்ரோ டிவி நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். வார பலன் 19/2/2024 25/2/2024 வரை உண்டான வாரத்திற்கு என்னென்ன பலன் மேஷம் முதல் மீனம் வரை அப்படின்றத பார்ப்போம். முதல்ல இந்த வாரத்தினுடைய கோல்சாரம் என்ன, அதற்கு பிறகு இந்த வாரத்தில் வரும் விசேஷ நாட்கள் என்ன, இந்த வாரத்தில் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம ராசிகள் என்னென்ன அப்படின்றத வரிசைப்படுத்தி பார்க்கலாம். முதல்ல இந்த வாரத்தின் கோல்சாரம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவான், 6ஆம் இடம்னு சொல்லக்கூட கன்னியில் கேது பகவான், 10ஆம் இடத்தில் சுக்கிரனும் செவ்வாயும், 11ஆம் இடத்தில் சூரியன் புதன் மற்றும் சனி ஆட்சி பெற்று சனி பகவான் இருக்கிறது. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு பகவான் இருக்கார். இந்த வாரத்தில் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகம் அப்படின்னு சொல்கிற சந்திர பகவான் இந்த வாரத்தில் மிதுன ராசியில், அதாவது மிருகசீரிஷ நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் ஆரம்பித்து சிம்ம ராசி உத்தர நட்சத்திரம் வரலும் போகிறார். இந்த வாரத்தில் பார்த்தேனால் பல மாற்றங்கள் நிகழப்போகிறது. இந்த வாரத்தில் வரக்கூடிய நல்ல விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னா, 20ஆம் தேதி அன்னைக்கு ஏகாதசி, அதாவது சுக்லபக்ஷ ஏகாதசி திதி, மாசி மாதத்தில் இது ஜெய ஏகாதசி அப்படின்னு பேர். இந்த ஏகாதசியின் விசேஷம் என்ன அப்படின்னா, சில பேருக்கு இந்த பூர்வ புண்ணியஸ்தானம் மூதாதையர்களுக்கு செய்ய வேண்டிய கர்மாக்கள் மூலியமாக சில சாபங்களோ பாவங்களோ வந்திருக்கக்கூடும். அது எல்லாம் விமோச்சனம் ஆகக்கூடிய ஒரு ஏகாதசி. அது பொதுவாகவே வைணவர்களுக்கு மிகவும் ஏற்றம். இந்த ஏகாதசி நாளில் முழு நாளும் உபவாசம் இருக்கிறது பெரிய விசேஷம். இந்த ஏகாதசியை கடைபிடிக்கிறதன் மூலியமாக மூதாதையர்கள் சாபம் நீங்கும், அதை தவிர பிரம்மஹத்தி தோஷம் நீங்கும் அப்படின்ற விசேஷங்கள்லாம் சொல்லியிருக்கு. இதன் பெயர் ஜெய ஏகாதசி அப்படின்னு பெயர். 21ஆம் தேதி இந்த மாதத்தில் 21/2/2024 அன்னைக்கு பிரதோஷ காலம்னு சொல்லும் பொழுதே சாயந்தரம் 5:45 6:15 வரலும் அந்த ஆர்த்தி காட்டக்கூடிய நேரம் பிரதோஷ காலம். பிரதோஷத்தில் விரதம் இருந்து பிரதோஷ கால பூஜை முடிச்சுட்டு போய் சாப்பிட்றது விசேஷம். இந்த பிரதோஷத்துக்கு வேண்டின்னு பண்ணக்கூடிய காரியங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லக்கூடியது. சிவன் கோயில்கள் அனைத்திலும் பெரிய விசேஷமாக நடத்தக்கூடிய ஒரு விஷயம் இந்த பிரதோஷ காலம். இந்த வாரத்தில் பார்த்தேன்னா மாசி பௌர்ணமி நாள், அது மாசி மகம் வருது. இது 24ஆம் தேதி மாசி மகம் இந்த மாதம் வரக்கூடியது. பௌர்ணமி யோகம் அப்படின்றது எந்த ஜாதகத்திலுமே ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். அதாவது சூரியனும் சந்திரனும் 180 பாகைகளில் இருக்கும் பொழுது அதீத சுபத்துவம் அடையக்கூடிய காலகட்டம். இந்த காலகட்டத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு பெரிய ஏற்றத்தில் இருக்கும். அவர்கள் குடும்பத்திலேயே ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஏதாவது ஒரு பெரிய விஷயம், எந்த ஒரு விஷயத்திலையும் விற்பனராக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். பௌர்ணமி யோகத்தை பொறுத்தவரைக்கும் பெரிய ஏற்றமான விஷயங்களை சொல்லக்கூடியது, அதீத சுபத்துவம் அடையக்கூடியது. சந்திர பகவான் அதன் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அதிக ஒளி கிடைக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அவர் இருக்கும் இடத்தை வைத்து பெரிய ஏற்றம், அதாவது பிறந்தக்கூடிய குழந்தையின் லக்னத்திலிருந்து அவர் இருக்கக்கூடிய இடம் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். பொதுவாகவே இந்த மாசி மகம் அப்படின்றது ரொம்ப பெரிய விசேஷம். மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா நட்சத்திரம் குரு பகவானும் சேர்ந்திருந்தால் மகாமகம்னு சொல்லக்கூடியது 12 வருஷத்துக்கு ஒரு தரம் வர்றது. இப்போ மாசி மகம், ஏன்னா மாசி மாதம்னு சொல்லும் பொழுது கும்ப மாதத்துக்கு கும்பத்துக்கு சம சப்தமத்தில் சந்திர பகவான் வரார். மக நட்சத்திரத்தில் வரும்போது இந்த மாசி மக பௌர்ணமி வருது. இது ஒரு பெரிய விசேஷமான நாள். இந்த வாரத்தில் பார்த்தேனால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம்னு பார்த்தோமே ஆனால், விருச்சிகம், தனுசு மற்றும் மகரம், இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம காலம். சந்திராஷ்டம காலம்னா உங்களுடைய பிறந்த ராசியிலிருந்து 8ஆம் இடத்தில் சந்திர பகவான் மறையும் பொழுது சந்திராஷ்டம காலம்ன்றது சொல்கிறோம். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படும், மனக்கலக்கங்கள் வரும், ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஏன்னா சந்திர பகவான் மதிகாரகன். அவர் மறைந்து இருக்கக்கூடிய காலகட்டத்தில் மயங்கக்கூடுன்றதுனால புதிய முயற்சிகள் வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணங்கள் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒருவேளை பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களான அருகில் இருக்கக்கூடிய இந்த சிவன் கோவில்லையோ இல்லை விநாயகர் கோவில்லையோ அல்லிப்பூ, வெள்ளை அரளி இதெல்லாம் வாங்கி கொண்டு போய் கொடுத்துட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறோம். சரி, இந்த வாரம் மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். அதாவது 19/2/2024 25/2/2024 வரை உண்டான காலத்தில்
உங்களுக்கு என்ன காண்டாக்ட் பண்ணணும், அதாவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமாயின் என்னுடைய மொபைல் நம்பர் ஸ்க்ராலிங்கில் போயின்னு இருக்கு. உங்களுக்கு வேணும்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் தரேன். உங்களுடைய டேட்டு, டைம், பிளேஸ் ஆஃப் பர்த் அனுப்பிச்சிங்கன்னா லக்ன சந்தி, ராசி சந்தி இல்லைன்னா பாத சந்தி ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு உங்களுடைய தசா புக்தி அந்தரம் சூக்ஷ்மம் இதை பார்த்துட்டு அதற்கு பிறகு இன்றைய கோல்சார பிரகாரம் உங்களுடைய பிரச்சனைகள் என்ன, அதற்குண்டான தீர்வு என்ன, எளிய பரிகாரங்கள் என்ன செய்யலாம் அப்படின்றத பற்றி நான் விரிவாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்குண்டான கட்டணம் என்னன்றதையும் அதில் சொல்கிறேன். சரி, இப்போது மேஷம் முதல் மீனம் வரை 19/2/2024 25/2/2024 வரை உண்டான பலன்களை மேஷம் முதல் மீனம் வரை பார்க்கலாம். கும்பம், அவிட்டம், சதயம், போரட்டாதி இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய ஒரு சனி பகவான். சனி பகவான் ஆட்சி பெற்று இருக்கக்கூடியது மூலத்திரிகோண வீடான கும்ப வீட்டிலேயே இருக்கார், உங்களுடைய ராசியிலே இருக்கார் சனி பகவான். உடல் நலத்தில் சற்று தொய்வு ஏற்படக்கூடிய காலகட்டம். ஏன்னா 8ஆம் இடத்துல வேறு கேது பகவான் இருக்கார். உடல் நலத்தில் சற்று தொய்வு இருக்கும், ஜாக்கிரதையாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப அதிகமாக இருக்கும், மனக்குழப்பங்கள் மிகவும் அதிகமாக இருக்கும். இதை தவிர 7ஆம் அதிபதியும் சூரியன் உங்களுடைய ராசியிலே இந்த வாரம் இருக்கிறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா புத பகவான் உங்களுடைய ராசிக்கு 5, 8ஆம் அதிபதியும் உங்களுடைய ராசியிலேயே உட்கார்றதுனால வீட்டை விட்டு வெளிநாடு போகிறது, வெளியூர் போகிறது, வெளி மாநிலம் போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பணவரவிற்கு தட்டுப்பாடு இருக்காது. இருந்தாலும் உங்களுடைய பேச்சில் மிகுந்த கவனமாக இருப்பது ரொம்பவும் நல்லது. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் இருக்கார். குரு பகவான் 3ஆம் இடத்தில் முயற்சி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். 3ஆம் அதிபதியும் 12ஆம் இடத்தில் உச்சம் பெற்று போயிருக்கார். 12ஆம் இடத்தில் சுக்கிர பகவானும் இருக்கிறது நல்லது. உச்சம் பெற்ற உச்சம் பெற்ற செவ்வாய் பகவான் மூலியமாக பார்த்தாலேயானால் 12ஆம் இடத்துல வெளிநாடு போகக்கூடிய பாக்கியம், ஷார்ட் ட்ரிப் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக வரும். இந்த கும்பராசியில் இருக்கிறவா, இந்த ஆயில் மில் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர இந்த வேளாண் உற்பத்தி, அதை தவிர பனை மரம், இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவாளுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தால்னா இந்த அயன் ஸ்டீல் கட்டிங் இதுவெல்லாம் பார்த்தால்னா அயன் கட் பண்ணி கொடுக்கறது, பெரிய பெரிய ஃபர்னஸ் அந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்க, அதை தவிர லேத் ஃபேக்ட்ரிஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் வச்சுருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமையிறது. இந்த வாரத்தில் பார்த்தாலேயானால் 19/2/2024 25/2/2024 வரலும் உண்டான வாரத்தில் சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து ஆரம்பிக்கிறார். 19ஆம் தேதி அதிகாலையிலிருந்து 21ஆம் தேதி கார்த்தால ஒரு 8:30 மணி வரலும் இருக்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம் இந்த வாரத்தில் அமைய போகிறது. குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா 6ஆம் இடத்துல போய் சந்திர பகவான் ஆட்சி பெற்று போயிருக்கக்கூடிய காலகட்டம் 21ஆம் தேதி கார்த்தாலிருந்து 23ஆம் தேதி ராத்திரி ஒரு 8:30 மணி வரலும் இருக்கார். புதிய வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம். ஏன்னா வேலையிலையும் மாறுதல் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். ஏன்னா சுக்கிர பகவான் பார்க்குறார் சந்திர பகவான். அதை தவிர சந்திரமங்கல யோகம் அமையிறது. செவ்வாய் பகவானும் சந்திரனை பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வாரம் அமைய போகிறது. இந்த ரியல் எஸ்டேட் தொழிலில் இருக்கிறவாளுக்கு பெரிய திடீர் ஜாக்பாட் அடிக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இந்த வாரத்தில் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தில் சந்திர பகவான் போகிறார். இது உங்களுடைய கூட்டு தொழிலில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். இருந்தாலும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதை பொறுமையாக ஜாகிரதையாக பார்த்து பண்ணுறது ரொம்பவும் நல்லது. இந்த வாரத்தில் நீங்கள் சனி பகவானுக்கு கொஞ்சம் அதிகமாக பிரீத்தி பண்ணுறது ரொம்பவும் நல்லது. அதாவது எள்ளு, கருப்பட்டி, பனங்கல்கண்டு, அதை தவிர பார்த்தோன்னா பதனி, இல்லை இந்த நுங்கு, இதெல்லாம் அதாவது நுங்கு, பதனி இதெல்லாம் வழிபோக்கர்களுக்கு உங்களால் முடிந்ததை கொடுக்கறது ரொம்பவும் நல்லது. அதை தவிர பனங்கல்கண்டு, பனங்கருப்பட்டி, அதை தவிர இந்த எள்ளு இதெல்லாம் கோவிலில் கொடுத்துட்டு வர்றது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் உங்களுக்கு. நீங்கள் இந்த வன்னி மரம் அப்படின்னு ஒரு செடி இருக்கும், அதாவது சின்ன சாப்லிங் கிடைக்கும், அது கோவிலில் போய் நட்டுட்டு வாங்கும். நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. ஏன்னா சனி பகவானுக்கு உண்டான பிரீத்தின்றது இது ஒரு பெரிய ஏற்றம். இதை பண்ணிட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய வாழ்நாளில் ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரத்திலிருந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடும் அப்படின்றத சொல்கிறேன்.